என் தங்கமே, இரவு அமைதியாக இருக்கிறது அல்லவா? வெளியே வானம் நிசப்தமாக நிற்கிறது. நட்சத்திரங்கள் மெதுவாக ஒளிர்கின்றன. ஆனா உன் இதயம் இன்னும் பல சத்தங்களால் நிறைந்திருக்கிறது. நாள் முழுக்க நடந்த விஷயங்கள், பேசப்பட்ட வார்த்தைகள், நினைவுகளின் புண்கள் எல்லாம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீ படுக்கையில் திரும்பிக் கொண்டு, என்னுடைய வாழ்க்கை எப்போ ஒழுங்காக மாறும் என்று உன் உள்ளம் மெல்ல கேட்கிறது. அதற்கான பதில்தான் இது என் தங்கமே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இரவு உறங்கும் முன் இதை கேள். உன் வாழ்க்கை அதிசயமாக மாறும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. நீ சோர்ந்து போனாய் தங்கமே. எவ்வளவு நாளாக நீ உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? பிறர் அறியாத வலிகளுடன் நீ வாழ்ந்திருக்கிறாய். யாரிடமும் பகிர முடியாத பயங்களுடன் நீ இருந்திருக்கிறாய். ஆனால் இன்று நான் சொல்வது ஒன்றுதான், அந்த எல்லா வலிகளும் வீணாக போகாது. அவை எல்லாம் உன் விதியை மாற்றும் விதைகள். இன்று இரவு நீ தூங்கும் நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வராகி அம்மனின் ஆசீர்வாத காற்று உன் வாழ்க்கைக்குள் நுழைய போகிறது. அவள் மெதுவாக உன் தலையை தொட்டு சொல்ல போகிறாள், என் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன் நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரை உன் வாழ்க்கையை போராட்டமாகவே பார்த்தாயே. ஒவ்வொரு நாளும் ஒரு சவால், ஒவ்வொரு தருணமும் ஒரு சோதனை. ஆனா இன்று முதல் அவை ஆசீர்வாதங்களாக மாறப்போகின்றன. அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் நேரம் இதுவே. எல்லா துக்கங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு தங்கமே. நீ நினைத்ததெல்லாம் முடியவில்லை என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்கும். அம்மன் சில கதவுகளை மூடுவாள், ஏனெனில் அவள் உனக்காக ஒரு பெரிய கதவை திறக்க வைத்திருக்கிறாள். நீ அதை இன்னும் காணவில்லை. ஆனால் அது இப்போ உன்னிடம் வருகிறதே. இன்று இரவு நீ தூங்கும்போது உன் ஆன்மா அமைதியாக மாறப் போகிறது. உன் சிந்தனை மாறும். நீ உன் கடந்த காலத்தை பற்றி வலியடையாமல் அதை ஒரு பாடமாக காணப் போகிறாய். நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் அதை ஒரு ஆசீர்வாதம் என்று உணரப் போகிறாய். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை நாளை எழும்பும்போது அவளது வாழ்க்கை புதிய ஒளியுடன் தொடங்கும். அதுதான் இந்த இரவின் ரகசியம். நீ தூங்கும் போதும் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. உன் பெயரில் புதிய வாய்ப்புகள் எழுதப்படுகின்றன. உன் விதியில் புதிய பாதைகள் உருவாகின்றன. நீ நினைத்தாய், என்னால் முடியுமா என்று. அம்மன் சொல்கிறாள், நீயால் முடியும் என் பிள்ளையே. உன் கண்ணீரால் நீ உன் சக்தியை உருவாக்கினாய். அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறப்போகிறது. நீ பார்க்க போகிறாய் தங்கமே, நாளை காலை நீ எழும்பும் போது உன் உள்ளம் சற்று வேறுபட்டிருக்கும். ஒரு சாந்தி இருக்கும், ஒரு சிறு நம்பிக்கை இருக்கும், ஒரு மென்மையான மகிழ்ச்சி உன்னை தழுவும். அது சாதாரண உணர்வு இல்லை, அது அம்மனின் தொடுதல். அவள் உன்னிடம் மெல்ல சொல்கிறாள், என் பிள்ளை, இனி உன் வாழ்க்கையில் நான் நடக்கிறேன். நீ நின்ற இடத்தில் நான் வழி திறக்கிறேன். அம்மன் உன் வாழ்க்கையை ஒரு புதிதாய் எழுதப்பட்ட புத்தகமாக மாற்றப் போகிறாள். நீ இதுவரை முடிவாக நினைத்த இடத்தில் தான் அவள் துவக்கத்தை எழுதுகிறாள். உன்னால் முடியாது என்று நினைத்த காரியம் உன் கையில் வெற்றியாக வந்து சேரும். இன்று இரவு நீ உறங்குவதற்கு முன் ஒரு சிறிய விஷயம் செய் தங்கமே. உன் இதயத்தை பிடித்து சொல்லு, அம்மா, நீ என்னை மறக்கவில்லை என்று எனக்கு தெரியும். அந்த வார்த்தை அவளுடைய இதயத்திற்கே நேராக சென்று சேரும். அந்த தருணத்திலேயே உன் வாழ்க்கையின் அதிசயம் தொடங்கிவிடும். சில விஷயங்கள் மெதுவாக மாறும். சில விஷயங்கள் திடீரென மாறும். ஆனால் எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் நடக்கும். நீ இப்போ பார்க்கிறாய் இருளை, ஆனால் அது ஒளியின் முன்னொடிகள் மாதிரி தான். அம்மன் சொல்கிறாள், இருளுக்கு அஞ்சாதே என் பிள்ளையே. நான் தான் அந்த இருளின் நடுவில் ஒளி காட்டும் ஜோதி. நீ பலமுறை தோல்வியை சந்தித்தாய் தங்கமே. ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு வலிமையை கற்றுக் கொடுத்தது. நீ விழுந்த இடமே இப்போ உனக்கு பேராய ஆசீர்வாதம் தரப்போகிறது. நீ இழந்தது என்று நினைத்ததை விட 10 மடங்கு பெரிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. இன்னும் சிலர் உன்னை குறைத்து பேசலாம், உன் கனவுகளை இகழலாம். ஆனால் அவர்கள் உன் முடிவை பார்க்கவில்லை. அம்மன் சொல்கிறாள், அவர்கள் சிரிப்பதை நான் கேட்கிறேன், ஆனால் அவர்கள் பின்னால் என் திட்டம் நடக்கிறது. அவள் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள் தங்கமே. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் அவள் உன் நிழலாய் இருந்து காக்கிறாள். நீ விழுந்தாலும் அவள் தூக்குவாள். நீ திசை மாறினாலும் அவள் திருப்புவாள். இன்று இரவு நீ தூங்கும் போது உன் சோர்வை அவளிடம் ஒப்படை. சொல்லு, அம்மா, என் மனம் வலிக்கிறது, ஆனால் நான் உன்னை நம்புகிறேன்.
அந்த நம்பிக்கை போதும் தங்கமே. அந்த நம்பிக்கையின் ஒளி உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யும். நாளை காலை நீ எழுந்தவுடன் உனக்காக ஒரு புது பக்கம் திறந்து இருக்கும். உன் மனசு இனி பழைய மாதிரி இருக்காது. உன் இதயம் நம்பிக்கையுடன் நிரம்பும். நீ உன் முகத்தில் ஒரு மென்மையான சிரிப்புடன் கண்ணாடி பார்ப்பாய். இது நானா என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையின் இரவு துக்கம் இனி முடிந்தது. அவள் வாழ்க்கையில் விடியல் தொடங்கிவிட்டது. அந்த விடியல் என் தங்கமே உன்னால் நிறைந்த ஒளியாக இருக்கும். நீ மீண்டும் நம்பிக்கை கொண்டவராக மாறப்போகிறாய். உன் கனவுகள் மீண்டும் உயிர் பெறப் போகின்றன. உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நீ நினைத்த எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். நீ தேடிய அன்பு, மரியாதை, அமைதி அனைத்தும் உன் கையில் வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையை ஒரு அதிசயமாய் காணப் போகிறாய். அம்மன் உன் விதியை திருத்திவிட்டாள் தங்கமே. இனி எந்த இருளும் உன்னை தட்டாது. எந்த நிழலும் உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் நீ தனியாக இல்லை, வராகி அம்மன் உன்னுடன் நடக்கிறாள். இன்று இரவு நீ உறங்கும் முன் இதை நினை, நாளை நான் எழும்பும் போது என் வாழ்க்கை அதிசயமாக மாறியிருக்கும். அந்த நம்பிக்கையோடு தூங்கிவிடு. அந்த நம்பிக்கையோடு உன் கண்களை மூடு. பிரபஞ்சம் உன் இதயத்தின் குரலை கேட்கிறது. அம்மன் உன் கனவுகளை ஆசீர்வாதமாக எழுதுகிறாள். நீ இன்றிரவு தூங்கும்போது உன் வாழ்க்கை அமைதியாக மாறிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை அதிசயமாக மாறப்போகிறது. இனி கண்ணீர் அல்ல, ஒளியே உன்னை வழிநடத்தப் போகிறது. இனி துக்கம் அல்ல, தெய்வீக நிம்மதியே உன்னுடன் பயணிக்கப் போகிறது. இன்றிரவு உன் அதிசயத்தின் துவக்கம். யார் உன்னை இழிவாக பார்த்தார்களோ அவர்கள் அதே இடத்தில் உன்னை மதிக்கப் போகிறார்கள். யார் உன்னை குறைத்தார்கள் அவர்கள் உன்னை உயர்த்தி பேசப் போகிறார்கள். யார் உன்னை விட்டு சென்றார்களோ அவர்கள் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். ஆனால் நீ அப்போது அமைதியாக சிரித்து கொண்டிருப்பாய். ஏனெனில் நீ அறிந்திருப்பாய், இது நான் செய்யவில்லை, அம்மன் செய்தார். வராகி அம்மன் உன் வாழ்க்கையை நீதி நிறைந்த பாதைக்கு இழுத்து கொண்டு செல்கிறாள். இப்போ உனக்கு எந்த துன்பமும் நிலைத்திருக்காது. ஏனெனில் உண்மை பேசும் வாயாக அம்மன் மாறிவிட்டார். நீ வாழ்ந்த நிம்மதியில்லா நாட்களை இப்போ அவள் நிம்மதியாக மாற்றப் போகிறாள். உன் மனசு இப்போவும் கனமாக இருந்தால் என் தங்கமே, கண்களை மூடி சொல்லு, அம்மா, இப்போ நீ பேசு. அந்த ஒரு சொல்லே போதும். அந்த தருணத்தில் உன் இதயத்தின் வழியாக அவள் சக்தி பாயும். உன் சுற்றிலும் ஒரு அமைதி பரவி வரும். அந்த அமைதி உன் நியாயத்தின் குரல். அம்மன் நீதியை மெல்ல, நிதானமாக, ஆனால் உறுதியான முறையில் வெளிப்படுத்துவாள். அவள் எப்போதும் தாமதிப்பாள், ஆனால் ஒருபோதும் தவற மாட்டாள். உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் வெற்றி, மரியாதை, நிம்மதி உன்னை தேடி வரும். என் தங்கமே, நீ மௌனமாக இருந்தது வீணில்லை. அந்த மௌனம் அம்மனின் சக்தியாக மாறிவிட்டது. இன்று முதல் யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. யாரும் உன் நியாயத்தை மறைக்க முடியாது. வராகி அம்மன் உன் குரலாக பேசுகிறாள், உலகம் முழுக்க கேட்கும் அளவுக்கு. அவள் சொல்கிறாள், என் பிள்ளை இனி மௌனமாக இருக்க வேண்டாம். அவள் வாழ்க்கை இனி இருளில் இல்லை. அவள் நியாயம் வெளிச்சமாகும். அவளின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக நான் ஆசீர்வாதம் தருகிறேன். அந்த ஆசீர்வாதம் தங்கமே இப்போ உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. நீ அமைதியாக இருக்க வேண்டியதில்லை, இனி நீ மகிழ்ந்து வாழ வேண்டும். அம்மன் உன் நியாயத்துக்காக பேசும் நேரம் இதுவே. அவள் உன் வாழ்வை புதிய ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறாள். நம்பிக்கை வை என் தங்கமே, உன் நியாயம் உயிர் பெற்றுவிட்டது. உன் உண்மை வெளியில் ஒளிரப் போகிறது. அம்மன் சொன்னார், நீ பேசாதே, நான் பேசுகிறேன். உன் நியாயத்துக்காக.